ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். தமிழ் சினிமால அடுத்ததா வெளியாக போற டாப் ஆக்டரோட படமா சூர்யாவின் கருப்பு படம் இருந்துச்சு. கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல தயாரான இந்த படம் நேத்து பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு தமிழக அரசு சார்பில் முதல் காட்சியா 9 மணி ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா படம் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகல. தயாரிப்பு குழு படம் ரிலீஸ்க்காக போராடிட்டு இருக்காங்க. படத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ரிலீஸ் இல்ல அப்படிங்கிறது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. நாங்க அமைதியா இருக்கிறோம், எங்களோட அமைதியை நீங்க சீண்டி பாத்துட்டீங்கன்னா அப்புறம் நாங்க பண்றது சீன்றதுக்கு எவனும் இருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ ரசிகர்களை போலவே பட ரிலீஸை எதிர்பார்த்த கருப்பு பட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜிக்கும் கொஞ்சம் அழுதபடி எமோஷனலா பேசி சோசியல் மீடியால வீடியோ வெளியிட்டு இருக்காரு. படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நம்பின ஆர்ஜே பாலாஜி ரிலீஸ் ஆகல அப்படின்னதும் ரொம்பவும் எமோஷனல் ஆகிட்டாரு. கொஞ்சம் அழுதபடியே நம்புவோம், படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம படம் பார்க்க வந்துட்டு ஏமாற்றத்தோட வீட்டுக்கு போன ரசிகர்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். கார்ல இருந்து இன்னொரு அப்டேட். ஐ ஹோப் திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஐம் ரியலி சாரி டு ஆல் த ஃபேன்ஸ். படம் பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி காலையில் 9 மணிக்கு தேட்டருக்கு போனேன். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, எந்த ஊரில் நீங்கள் போயிருந்தாலும் ஐம் ரியலி சாரி ஃபார் தட். இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்து அது ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் இப்படி பண்ணதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு வேற ஒரு வீடியோட வரேன். ஸோ அது வரைக்கும் டாடா, பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.